யார் கேப் போட்டு பாருங்க. சைடு ஃப்ரண்ட் பாட்டு மூளை பாட்டு மூளை எடுத்துதான் மூளை இல்லாமல் சில பேர் கோபம் ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே சாதாரண ஒரு பலூன் எடுத்தீங்கன்னா பலூன் காற்று உங்களோட செய்யணும். பலூன் இல்லாமல் ஒரு கண்டை கட்டுகிறீர்கள். யோகா பண்றதுன்னா சக்தியை உள்ளே போகணும், சக்தி வெளியே போகணும். அதனால நம்ம யோகா பண்றப்போ ஒரு துணி ஆற்று வண்டிகள் கல்விகள் ஒரே தேக்கம் இது ஒரு செஞ்சுக்கணும். அப்போ Three, four, five. 1, 2, 3, 4, 5.
இதுதான் நெருப்பும் காற்றும் உள்ளத சிந்தம். இந்த ஒன்றை மணியில் வச்சுட்டு சேர்த்து சொல்றதுனா இது நீர், இது நிலம், இது ஆகாயம், இது காற்று, இது நெருப்பு. இந்த 5 விவரங்களுக்கு இதை வச்சுதான் வாயு முத்திரமாக, சிறுமுத்திரமாக, சிறுமை முத்திரமாக, ஆயுள் முத்திரமாக. நம்ம ஒரு 3 முத்திரம் எடுப்போம். சிறுமுத்திரம் வச்சுக்குவோம். சிறுமுத்திரா வாயு மொழியில நாக்க வேளாண் சொல்லிட்டு மானா சொல்லுங்க. மாதனால இன்னும் வந்து நான் படிக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து இந்த 2 மணி நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய இடங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கிருக்காங்க. இப்ப செஞ்சதோட இல்லாம நீங்க வந்து இந்த தினந்தோறும் காலையில உங்களுடைய இடங்களுக்காக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி காலையில எழுந்திருச்சு சுத்தமா எழுந்திருச்சு ஒரு 6 மணிக்குள்ள எழுந்திருச்சு கண்டிப்பா நம்ம எழுந்திருச்சு நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக இது வரைக்கும் ஐயா சொல்லி கொடுத்தது நீ சும்மா ஈஸி தான் எல்லாமே நீங்க பள்ளி குழந்தைக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க இல்லையா? அதை தினந்தோறும் காலையில ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். தினந்தோறும் நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம வந்து டாக்டர்
நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் உங்க நேரா நல்லா பண்ணுங்க. நேரா எடுத்து உட்காருங்க. நல்லா சௌகரியமா உட்காருங்க. நேரா எடுத்து உட்காருங்க. ஆசிரியர் பெருமக்கள் விருப்பம் இருந்தால் இதை செய்யலாம். தியானமுடைய முதல் ஆரம்பித்து உட்காருங்க. இங்கே exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Relax. இப்பொழுது பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தி நம்முடைய உடம்புக்கு இப்ப வந்து எப்படி வருதுன்னா நம்முடைய கால்கள் மூலமாக கால் விரல்கள் மூலமாக பூமி தாயை குணப்படுத்தும் சக்தி நம்முடைய உடலுக்கு வந்து அந்த சக்தி நம்முடைய கால்கள் வழியாக பாதங்கள் கணுக்கால்கள் கீழ்கால்கள் முழங்கால்கள் வரை சென்று இருக்கை பகுதி முதுகு பகுதி ரிலாக்ஸா இருக்கு. மேலும் இந்த பூமி தாயை குணப்படுத்தும் சக்தி நம்முடைய கைகளை மேல் நீட்டு மேல் கைகள் முழங்கைகள் கீழ்கைகள் மணிக்கட்டுகள் உள்ளங்கைகள் கை விரல்களுக்கு சென்று அங்குள்ள இறுக்கங்கள் எல்லாம் வலிகள் எல்லாம் தளர்வு செய்து ஓய்வாக இருக்கின்றது. ரிலாக்ஸா இருக்கு. மேலும் அந்த சக்தி நம்முடைய தோள்பட்டைக்கு சென்று அங்குள்ள இறுக்கங்களை எல்லாம் குறுக்கி கரைய செய்கிறது. தோள்பட்டையை ரிலாக்ஸா இருக்கு. இப்பொழுது உங்கள் கவனத்தை முகத்திற்கு கொண்டு வாருங்கள். முகத்தில் உள்ள தாடை, உதடுகள், வாய், மூக்கு, கண்கள், புருவங்கள், நெற்றி, காது மடல்கள், முகத்தில் உள்ள தசைகள் அனைத்தும் அங்குள்ள இறுக்கங்கள் எல்லாம் தளர்வு செய்து ஓய்வாக இருக்கின்றது. ரிலாக்ஸா இருக்கு. தலையின் இப்போது நம்முடைய உடல் உறுப்புகளில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை உள்ள அனைத்து உடல் உறுப்புகளும் தளர்வு செய்யப்பட்டு ஓய்வாக இருக்கின்றது. ரிலாக்ஸா இருக்கு. உங்க உடம்புல எங்கேயாச்சும் வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை வச்சு அந்த பூமி தாயை குணப்படுத்தும் சக்தி அந்த இடத்துல போய் அந்த வலியை நீக்குது. கற்பனை செஞ்சுங்க. இப்பொழுது உங்கள் கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். கண்களை கட்டலாம். உங்களுடைய கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். இதயத்தில் இருக்கின்ற தீய சக்தி, தீய எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போகின்றது. நம்முடைய மனம் இப்போது தூய்மையாக இருக்கின்றது. நம்முடைய இதயத்தில் வெற்றிடம் உள்ளது. அங்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய மனம் நிலையத்திற்கு வருகின்றது. இந்த உலகில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்களும் நமக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். நிறைய மதிப்பெண்கள் பெற்று என்னுடைய பெற்றோருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும்
அந்த இதயத்தை உதயமாக்குகிறது. நல்ல எண்ணங்கள் எல்லாம் நம் இதயத்தில் இருக்கின்றது. அங்கு தெய்வீக முறையும் நம்முடைய இதயத்தை